பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. இன்று அதிகப்படியான காளைகளை அடக்கி வெற்றி பெற்றவர் யார்? அதேபோன்று யாருக்கும் அடங்காமல் பரிசினை தட்டிச் செல்லக்கூடிய அந்த மாட்டின் உரிமையாளர் யார்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் உள்ளடக்கிய விளையாட்டுத்தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் 3ஆம் நாள் மதுரை மாவட்டத்தில் கொண்டாடப்படுவது என்பது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் நாம் நேற்றைய பொழுது பார்த்தோமானால் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற்று நிறைவு பெற்றிருந்தது. கார், டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய பொழுது அதிகாலை 7 மணிக்கு தொடங்கவிருந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையின் தாமதத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 8:45 தொடங்கப்பட்டது. இருப்பினும் கூட இதுவரை 870 காளைகள் மொத்தம் களம் கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் கடந்திருப்பினும் கூட அங்கே இருக்கக்கூடிய விழாக்குழு கமிட்டியினர் மற்றும் அமைச்சர் அனைவரும் சேர்ந்து காளைகளை படுவேதமாக வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த களமானது கூடிப்பிடித்துக் கொண்டிருந்தது. சினம் கொண்ட காளைகளை சினம் கொண்ட காளை மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து அடக்கிக் கொண்டிருந்த அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. தற்சமயம் வெற்றி நிலவரம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 3 பேர் வந்திருக்கிறார்கள். இதில் 2 சரிசமம், முதலிடத்திற்கு 2 சரிசமமாக காளைகளை பிடித்திருக்கின்றனர். அஜித் பொந்து கம்புப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 16 காளைகளை பிடித்து முதலிடத்தில் இருக்கிறார். அதே சமயம் பிரபாகரன் புதும்பு கிராமத்தைச் சேர்ந்தவர், அவரும் 16 காளைகளை பிடித்து முதல் இடத்தில் இருக்கிறார். கார் என்பது முதலிடத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். தற்சமயம் 2 சமம் செய்திருக்கிற காரணத்தினால் 2க்கும் கார் வழங்கப்படுமா அல்லது குழுக்கள் முறையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களா? பல்வேறு கேள்விகள் என்பது நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. கார்த்திக் நாமக்கலை சேர்ந்தவர் 11 காளைகளை பிடித்து அவர் 2வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். முதல் இடம் மற்றும் 2ஆம் இடத்திற்கு கடுமையான போட்டிகள் என்பது நிலவிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அஜித் மற்றும் பிரபாகரன் சரிசமமாக 16 காளைகளை பிடித்து முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கார்த்திக் நாமக்கல் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். அதே போல சிறந்த காளை எதுவென்று இன்னும் சில நிமிடங்களில் விழாக்குழு கமிட்டியினரால் தெரிவிக்கப்படும். அந்த சிறந்த காளைக்கு விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய டிராக்டர் என்று சொல்லக்கூடிய 4 சக்கர வாகனங்கள் பரிசளிப்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல 5 சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. களத்தில் சிறப்பாக விளையாடிய முதல் சிறந்த காளைக்கு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாகவும், சீறி பாய்ந்த காளைகள் திமிலை பிடித்த அதிக காளைகளை பிடித்த முதல் சிறந்த மாடுபிடி வீரருக்கு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படவிருக்கிறது. 2வது சிறந்த மாடுபிடி வீரர் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய தலைமையில் 2 சக்கர வாகனம் என்பது வழங்கப்படுகிறது. காளைக்கும் அந்த 2 ஒரு நாட்டு பசுமாடு கன்று வழங்கப்படுகிறது. அதாவது சிறந்த காளைக்கு பரிசு என்னவென்று சொன்னால் 2வது பரிசாக நாட்டு பசுமாடு வழங்கப்படவிருக்கிறது. 3வது சிறந்த மாடு வீரருக்கு திமுக மாநில இளைஞரணி சார்பாக 2 சக்கர வாகனம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் 2 சமம் செய்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு 2 கார்கள் என்பது பரிசாக வழங்கப்படுமா என்பது பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிகாலை தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக 7 மணி வரை நடந்திருக்கிறது. 5 மணிக்கு முடிய வேண்டிய ஜல்லிக்கட்டு 2 மணி நேரங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு கூடுதலாக ஒதுக்கப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அதே சமயம் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். 5 சுற்றுகள் என்பது நடைபெற்றது. அதனுடைய காயமடைந்தவர் விவரங்களை பார்த்தோமானால் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மாட்டின் உரிமையாளர்களை பொறுத்தவரையில் அந்த காளைகளை அழைத்து வருகிற பொழுது சில விபத்துகள் ஏற்படும். அதனுடைய அடிப்படையில் 9 பேர் அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். பார்வையாளர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே பாலமேடு பகுதியில் சற்று கூடுதலாக பாதிக்கப்படுவது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நதியின் கரையோரம் இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற்றிருக்கிற சூழ்நிலையிலும் கூட சில இடங்களில் தடுப்பு வெளிகள் சரிவர இல்லாத காரணத்தினால் இந்த முறை பார்த்தோமானால் 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது கிடைத்திருக்கிறது. மொத்தம் 23 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மேல் சிகிச்சை, அதாவது அளவுக்கு அதிகமான காயங்களை அடைந்து மதுரை அரசு ராஜாத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோமானால் 6 பேர் அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 6 பேருக்கும் ஏதேனும் உயிருக்கு ஆபத்திலே சிகிச்சை மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது தற்சமயம் நிறைவேற்றிருக்கிற சூழ்நிலையில் அடுத்து நாளைய பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிற
ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலும் ஏராளமான பரிசு பொருட்கள் என்பது காத்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களும் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட கிராமங்கள் விழாக்கோலம் பூண்டி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. தற்சமயம் இந்த பெரிய கேள்வியாக இருப்பது பொந்துக்கம்புப்பட்டி அஜித் 16 காளைகள், அதே போல பொதும்பு பிரபாரன் 16 காளைகளை பிடித்திருக்கிறார்கள். இருவருக்கும் கார் பரிசாக வழங்கப்படுமா அல்லது விழாக்குழு கமிட்டியினர் மற்றும் மூர்த்தி, அமைச்சர் மூர்த்தியினுடைய தலைமையில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். இன்னும் சிறந்த காளை என்பது அறிவிக்கப்படவில்லை, ஆலோசித்து வருகிறார்கள். காளைகள் விளையாடிய அந்த நேரம், அதே போல காளைகள் விளையாடிய நேரம் போன்றவைகளை உள்ளடக்கித்தான் அந்த சிறந்த காளைக்கான பரிசு என்பது வழங்கப்படும். அந்த விவரமும் இன்னும் சில நிமிடங்களில் இந்த மேடையில் அறிவிக்கப்படும். ராம்குமார். மதிவாணன், இருவரும் சமமாக இருக்கும் நிலையில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஆரம்பத்திலே இது சரியாக நாம் கணித்திருந்தோம். இருவரும் சரிசமம். அதாவது பொந்துக்கம்புப்பட்டியைச் சேர்ந்த அஜித் குமாரும் 16 காளைகளை பிடித்திருக்கிறார். பொதும்பை சேர்ந்திருக்கிற பிரபாரன் என்பவரும் 16 காளைகளை பிடித்திருக்கிறார்கள். வீரத்தின் அடிப்படையில் அவர்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கான நேர அவகாசம் இல்லை என்ற காரணத்தினால் குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றதை மிக சரியாக கணித்திருந்தோம். அதனுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. காளைகளை, அதாவது சீறி வந்த காளைகளை சின்னம் கொண்ட காளைகளாக இருவரும் தொடர்ந்து போராடி களத்தில் அடக்கி இருந்தாலும் கூட தற்சமயம் திறமை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பதும் வேண்டும் என்று சொல்வார்கள். அதனுடைய அடிப்படையில் 2 திறமை படைத்த அந்த இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் யார் பக்கம் கை சேரப்போகிறது என்பதெல்லாம், யார் அந்த காரினை பரிசாக பெறப்போகிறார்கள் என்பது தெரிய வரும். சில சமயங்களில் நிச்சயமாக சொல்வதுண்டு, திறமையும் அதிர்ஷ்டமும் வேண்டும் என்கிற பட்சத்தில் திறமை பொந்துக்கம்புப்பட்டியைச் சேர்ந்த அஜித்துக்கும் பிரபாரனுக்கு, பொதுமை சேர்ந்த பிரபாரனுக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டமானது அஜித்துக்கா பிரபாரனுக்கா என்பதுதான் தற்சமயம் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு வெற்றி பெறுவதற்கு குலுக்கல் முறையில் வெற்றி பெற்றால் 8 லட்சம் மதிப்புடைய காரானது அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும். தற்சமயம் விழாக்குழு கமிட்டியினர் மற்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தாலும் கூட இந்த குலுக்கல் முறையை இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருவரும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர்கள் சொல்லி இருக்கிற கருத்து யாருக்கானாலும் பரவாயில்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பரிசு என்று வருகிற பொழுது ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அந்த குலுக்கல் முறையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். ராம்குமார்.